சொல்லுங்களேன். சார் வந்து அதான் வந்து திடீர்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு சாதாரணமாக சரி ஏதோ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சேதன் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. நான் போனேன். அது போனால் அது பருத்திவீரனோட ஆஃபீஸு. ஓ. நான் ஒர்க் பண்ண சினிமாவுக்கு வந்து முதன்னு ஒரு ஆஃபீஸு. ம். அப்புறம் சார் கூப்பிட்டு பேசினாங்க. ஒரு சின்ன கேரக்டருக்கு தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்புறம் நான் பேசினது அவர் பேச வந்து காமெடி ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பேசினாக்கில் ஓகே இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தினேஷ் பாலா இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இல்லை இது வந்து கல்கி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதுவும் வந்து பொன்ராம் சார் காமெடினா கிங்கு. சூரி சார் சிவகார்த்திகேயன் சார்லாம் நடித்த எப்படி நம்ம கொண்டாடி இருக்கோம். வருத்தப்படாத வழி பிரச்சனை ரஜினி முருகன்லாம் பார்த்து பார்த்து இவர் டைரக்ஷனில் நடிக்க மாட்டோமோன்னு ஏங்கிட்டு இருக்க டைம் திடீர்னு வந்து நம்ம படத்தில் வந்து நீங்கள் தான் காமெடியன், நீங்கள் வந்து ஃபுல்லாக காமெடி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் வந்து நமக்கு வந்து எந்த படத்துலையும் இன்ட்ரோடக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க. பயங்கரமாக இன்ட்ரோடக்ஷன்லாம் வச்சு இவ்வளோ த்ரூஅவுட்டாக வந்து சரத்குமார் சார் கூடயும் சண்முகன் பாண்டியன் சார் கூடயும் நடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர். ஸோ அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணிடணும் அப்படின்றது தான் மைண்டில் இருந்தது. சார் வந்து எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் எங்கள் பொன்ராம் சாருக்கு ஐ லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.